ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சாம்சங்கோட நியூ ஏஐ வாஷிங் மிஷின் டாப் லோடு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஏஐயாக வர்றதுனால சிக்ஸ்த்து சென்ஸ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது போட்டுட்டா அதுவே திங்க் பண்ணி என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாற்றி இது பண்ணும். இதுதான் அதோட மாடல். கவர் போட்டிருக்கு. இதோட அன்பாக்சிங் ஃபீச்சர் சொல்லிடுறேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வாஷிங் மிஷின் வாங்கினா ஃபஸ்ட்டு போட வேண்டியது ஸ்டெபிளைசர் போடுங்க. என்ன பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்கெல்லாம் ஏரியா ஃப்ளக்சுவேஷன் அப்படி. ஸோ ஸ்டெபிளைசர் ஏதாவது ஒன்று போடுறது எல்லாத்துக்குமே நல்லது. இதுதான் ஏஐ. இதில் மோடெல்லாம் இருக்கும். நார்மல் இருக்குது, ஏஐ இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் பாருங்கள். ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் இது அப்படியே ரோலிங் ஆகும். வாஷிங் சைக்கிள்ஸ் இது ஆன் பண்ணுவோம். வாஷிங் சைக்கிள் இது பாஸு ஸ்டார்ட் எல்லாமே இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் நார்மல், ஏஐ, குயிக் வாஷ், ஹைஜீன் ஸ்டீம், ஸ்டெயின் வாஷ், ஸ்டீமிங்கு, பெட்டிங், எனர்ஜி சேவிங், ரின்ஸ் அண்ட் ஸ்பின், டியூப் க்ளீன், டவுன்லோடர், வாட்டர் லெவல் வாஷு, ரின்ஸ், ஸ்பின்னு, எக்கோ பபுள், சூப்பர் ஸ்பீட், டிலே அண்ட் ஸ்மார்ட் கண்ட்ரோல். இது எல்லாத்த பற்றியும் சொல்லலாம். டவுன்லோடடுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் செயின், அந்த ஆப்பு ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஆப்பு. அதில் போனோன்னா இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வரும். இதோட கண்டினியூஷன் டவுன்லோடட்னு இருக்கிறதுல நிறையா வரும். ஆனால் பெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணோன்னா அது பாட்டுக்கு பெட்டராக இருக்கும். எனர்ஜி சேவிங். நார்மல் வாஷ் ஏஐ வாஷ் துணி என்ன மெட்டீரியலோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி சிக்ஸ்த் சென்ஸ் அதுவே அது சேஞ்ச் பண்ணிக்கும் அதோட மோடை. குயிக் வாஷ் குயிக்காக சீக்கிரமாக வாஷ் பண்ணும். ஹைஜீன் ஸ்டீம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது வாஷ் பண்ணும். சுடு தண்ணி போட்டு ஸ்டீம் பண்ணி பண்ணும். இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின் வாஷ் கரை இருந்ததுன்னா இது பண்ணிடும். பெட்டிங்னா ஏதாவது பெட் இது போடுறது, தலகாணி இது, கார்பெட்டு, பிளாங்கெட். எனர்ஜி சேவிங், குயிக் வாஷ் ரெண்டுமே ஒண்ணுதான். ரின்ஸ் இது நார்மல். இது என்னென்ன இருக்குன்னு இது ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் அலசி இது பண்ணி விடும். புழிஞ்சுக்கும், துவைக்காது. டப்பு கிளீன் என்னன்னா 30 டேஸ்க்கு ஒன்ஸ் அது மெயின்டெனன்ஸ். அது போட்டு விட்டானா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளியில போயிடும். டவுன்லோடர்னா ஸ்மார்ட் செக்னு ஒரு ஆப் இருக்கு. ஸ்மார்ட் திங்ஸ் அது உள்ள போய் பார்த்தா எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 34 மினிட்ஸ் இருக்கு. சப்போஸ் டைமிங் ஏதாவது வரணும் இது பண்ணணும்னா இதில் 3 hours 3Hன்னு காமிக்கும். இன்னொன்று 5C 6Cன்னு ஒரு ஆப்ஷன். 5Cனா தண்ணி வெளியில போகாம அடைச்சிட்டு இருக்குது. 6Cங்கிறது சரி, 4Cங்கிறது தண்ணி அடைச்சிட்டு இருக்கிறது. வரலன்னா 4C. 5Cங்கிறது தண்ணி வெளியில போகாதது. இதை பாருங்க, இதுதான் டிரான்ஸ்பரண்டா ஃபில்டர். இதில் கரை தெரியும். இதை ப்ரெஸ் பண்ணி கீழே அமுக்கி ஓப்பன் பண்ணணும். பார்த்து ஓப்பன் பண்ணணும், இல்லைனா உடைய சான்ஸ் இருக்குது. போட்டு அமுக்கிட்டு இந்த தண்ணி அப்படியே வெளியில் போகலாம். இது எல்லாமே இதோட இது பெட்டர். என்னென்னா யாருமே செமி ஆட்டோமேட்டிக் வாங்காதீங்க, அது சுத்த வேஸ்ட்டு. டாப் லோடு. ஆனால் ஃப்ரண்ட் லோடுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. நம்ம பட்ஜெட் டாப் லோடு வாங்குறது பெட்டர். ஆட்டோமேட்டிக்கு ஏஐயோட வாங்குங்க. ஏஐ தான் இப்போ உள்ள இது எல்லாமே. பே பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணுறது பெட்டராக. இப்போ சாம்சங்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் லோடில் எக்ஸ்ட்ரா எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற ரீசன்ட் மாடல். இது மட்டும்தான் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், வேறு எதுவுமே அவ்வளோ அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இது. பட்டு நாங்கள் IFB இது பண்ணோம். பட் IFB சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ஐடியா இல்லை. சாம்சங்க்கு நிறைய சர்வீஸ் மேனு எல்லாம் அவைலபிள் இருக்காங்க. அதனால் வாங்கினோம். 2 years வாரண்ட்டி வரும். தென் மோட்டாருக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க 20 years மோட்டாரோட அதோட வாங்கிக்கலாம். பட் மறக்காமல் ஃபஸ்ட் திங் எல்லாம் சொல்கிற மாதிரி ஸ்டெபிளைசர் போடுங்க. ஃப்ளக்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவ்வளோ பே பண்ணி வாங்குகிறோம், அடித்து இதுவாகக்கூடாது. அதனால் எது வாங்கினாலும் ஸ்டெபிளைசர் ரொம்ப 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 மேண்டிட்டரி. அதை வாங்கி கொடுத்துருங்க. இதுதான். தேங்க்யூ.